ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நேற்றுக்கு நம்ம கோகுலத்தை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம கோவர்தனத்தை பற்றி பார்க்க போகிறோம். வழக்கமாக பிருந்தாவன வாசிகள் எல்லாரும் இந்திரனுக்கு பூஜை பண்ணாங்க. அதை போல ஒரு நாள் இந்திரனுக்கு பூஜை பண்ண ஆரம்பிக்கிறது கிருஷ்ணர் கேட்டார், ஏன் இந்திரனுக்கு மட்டும் பூஜை, கோவர்தனத்துக்கு பண்ணலாமே, நம்ம மாடுகளுக்கு அதுதான் மேய்ச்சல் நிலமா இருக்கு, நமக்கு அதுதான் சாப்பாடு தருது, நம்ம மாடுகளுக்கு அதுதான் மேயற ஒரு இதுவாக இருக்கு, அப்புறம் நமக்கு அதுதான் ஒரு ஷெல்டராக இருக்கு, நீங்கள் அதுக்கு பூஜை பண்ணுங்களேன். கிருஷ்ணர் சொன்னதும் நல்ல ஐடியான்னு எடுத்துட்டு பிருந்தாவனவாசிகள் எல்லாரும் கோவர்தனத்துக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதனால் கோபமடைந்த இந்திரன் விடாமல் 7 நாட்களுக்கு தொடர் மழை பொழிந்தார். கிருஷ்ணர் அந்த தொடர் மழையிலையும் கோவர்தன மலையை தன்னோட சுண்டு வரலால் தூக்கி பிடிச்சிருந்தார். அந்த மலை கீழே அந்த பிருந்தாவன வாசிகள் எல்லாரையும் வர வச்சிட்டார். அஜ்ஞானத்தினால தவற உணர்ந்த இந்திரன் பெருமாள் கிட்ட மன்னிப்பு கேட்டு அவருக்கு அபிஷேகம் பண்ணார். அவருக்கு அபிஷேகம் பண்ண இடம் பேர் கோவிந்த பட்டாபிஷேகம்ங்கிற இடத்தை நீங்கள் இன்னும் பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.